விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா, இது வந்து டிஎம்கேல ஆட்சியில் இருக்கும்போது எடுத்த வீடியோ, ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் பயம் போடுறதுக்கு எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே பூந்து எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம்ல ரேஸ் அரிசி, அது எப்படி உற்பத்தி ஆகுது தெரியுமா? அதாவது கடையில் வாங்குற அரிசிக்கும் ரேஸ் அரிசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரேஸ் அரிசி இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் யாருமே சாப்பிட்டது கிடையாது. ஒரு 5 பேர் 10 பேர் சாப்பிடுவாங்க. மீதி எல்லாருமே மாட்டுக்கு போடுறாங்க, இல்லைன்னா ஏதாவது கோழிக்கு அந்த மாதிரி தீவனமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரேஸ் அரிசியை இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த ரேஸ் அரிசியும் விவசாயிட்ட தான் வருது. அதை எல்லாருக்கும் புரிஞ்சுடுங்க. இந்த ரேஸ் அரிசி எப்படி உருவாகுது தெரியுமா? எதனால இந்த மாதிரி ஆகுது தெரியுமா? அந்த நெல் கூடன்னு போய் பாருங்கள். தளபதியான இது உங்களுக்கு தான் அந்த பதிவு. அந்த ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு கொடுக்குற மரியாதை அந்த நெல் கூடன்னு கிடையாது. மழை பெஞ்சி தண்ணிக்குள்ளே கிடக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த நெல் இருக்கலாம், நாங்கள் அறுவடை பண்ணும்போது சின்ன வயசில் அறுவடை பண்ணும்போது ஒரு துளி மேலே இருந்து தண்ணி விழுந்தா கூட இங்கேருந்து ஓடி போகும் தார்ப்பா எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு வந்து வேகமாக போய் அதை மூடுவோம். ஒரு துளி தண்ணி கூட படக்கூடாது. இங்கே என்னென்னா, நம்ம திருநெல்வேலி போகிற வழியில் தண்ணிக்குள்ளே அப்படியே கிடக்கு, முங்கி கிடக்கு. நெல் நனைஞ்சி ஒரு துளி கூட படாது, நனைஞ்சி கொவுந்து தழுத்து இருக்கு. இது அவங்க மறுபடியும் வந்து எடுத்து அதை அவிச்சு அதை குத்தி அது எப்படி புளுத்து போய் வரும். இதுதான் மக்களுக்கு போய் சேருது. நான் என்ன கேட்குறேன்னா, அதை எடுத்து அதை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு மரியாதை கொடுக்கீங்களா? ஒரு அந்த கிரிக்கெட் கிரவுண்டு நனைஞ்சி நான் மழை வந்துன்னா அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க தார்ப்பா எடுத்துட்டு. இந்த அனாதியே கிடையாது. அதை கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பார்த்தா யாருமே எல்லாருமே இலவசமாக கொடுக்குற அரிசி சாப்பிடுவாங்க. எல்லாம் கவர்மெண்ட் பைசா தானே. கவர்மெண்ட் மானியத்தில் அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறாங்க. எல்லாமே கவர்மெண்ட் பைசா தானே. எதுக்கு பிரோஜனமே கிடையாது. தளபதியானா இந்த விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். எதுக்கு எடுக்கிறீங்களோ ஆக்ஷன். எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்து ஆனால் ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு நான் பேசலை. ஆனால் இந்த விஷயத்த சத்தியமாக நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுங்க. நெல் கூட எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு சின்ன ஒரு அதை அங்கே போய் நின்னா ஒரு விவசாயி நின்னா கண் கலங்கிடுவாங்க. அதை விற்கிறதுக்கே அவங்க ஒரு 50 நாள் நின்று போராடி தான் விற்கணும். அது வரைக்கும் நினைஞ்சுன்னா அவங்க பொறுப்பு, விற்றதுக்கப்புறம் நினைஞ்சுன்னா இவங்க பொறுப்பு. பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் தான் அந்த நெல் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இது வந்து நான் ஒரு நீங்கள் நினைக்கலாம் கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணுறேன்ட்டு இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் பேச முடியாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. அப்புறம் எதாவது வீடியோ இல்லாமல் ஷேர் பண்ணுறீங்க. சத்தியமாக இந்த ஒரு வீடியோ, வேறு எந்த வீடியோ நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு. நான் வந்து பயத்தில் எடுத்த வீடியோ, இது கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ. கொஞ்சம் மக்களுக்கு போய் இது வந்து எல்லாரும் ஒரு சாப்பாடு பொருள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்.